வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பிஎஸ்ஏல செக்ஷன் 3 சம்பந்தமா நம்ம பார்க்க போறோம். சரி, செக்ஷன் 3 பிஎஸ்ஏல என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, எவிடன்ஸ் மே பி கிவன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ அண்ட் ரெலவன்ட் ஃபேக்ட்ஸ். இதுதான் செக்ஷன் 3 பிஎஸ்ஏல சொல்றாங்க. சரி, இந்த செக்ஷன்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எவிடன்ஸ் மே பி கிவன் இன் எனி சூட் ஆர் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எவ்ரி ஃபேக்ட் இன் இஷ்யூ அண்ட் ஆஃப் such other facts as are hereinafter declared to be relevant and of no others. ஸோ இப்போ நான் எப்படி நிப்பாட்டி படிக்கிறனோ அது பிரகாரமே படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, இதுலேயே எக்ஸ்பிளனேஷன் கிளாஸும் ஒரு இது கொடுத்துட்றாங்க. அதாவது திஸ் எக்ஸ்பிளனேஷனில் திஸ் செக்ஷன் ஷால் நாட் எனேபிள் any person to give evidence of fact which he is disentitled to prove by any provision of law for the time being in force relating to civil procedure. So it is the explanation given. சரி, நம்ம எக்ஸ்பிளனேஷன் போறதுக்கு முன்னாடி இந்த செக்ஷனுடைய மெயின் ஆப்ஜெக்ட், இந்த மெயின் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த செக்ஷனுடைய ஹெட்டிங்கே பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸ் மே பி கிவன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ அண்ட் ரெலவன்ட் ஃபேக்ட்ஸ். நம்ம ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூனா என்ன அப்படின்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அண்ட் ரெலவன்ட் ஃபேக்ட்னா என்ன அப்படின்னு செப்பரேட்டாக வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் இது சம்மந்தமாக அந்த வீடியோவில் போய் பாருங்கள். சரி, அப்போ ஒரு வழக்கில் எந்த ஒரு இதுலையும் எவிடன்ஸ் எதுக்கு கொடுக்குவாங்க அப்படின்னு பார்த்தா, எவிடன்ஸ் மே பி கிவன் ஒன்று ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ. அப்போ அந்த வழக்கினுடைய ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ என்ன, டிஸ்பியூட்டட் ஃபேக்ட்ஸ் என்ன, சரியா, இவர் கொலை பண்ணாரா இல்லையா, இவர் இன்டென்ஷனோட பண்ணாரா இல்லையா, இவர் ஆக்சிடென்ட் பண்ணாரா இல்லை சூசைட் ஆயிடுச்சா. ஸோ இதெல்லாம் இட்ஸ் எ ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ ஒரு இஷ்யூல. ஸோ அப்போ எவிடன்ஸ் கொடுக்கறது எதில் கொடுக்கணும்னா, எதுக்கு கொடுக்கணும்னா, ஒன்று ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ, அல்லது இன்னொன்று என்ன சொல்லிட்டாங்கன்னா அண்ட் ரெலவன்ட் ஃபேக்ட்ஸ்ன்னு வேற சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டு விஷயத்துக்கு தான் எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ அண்ட் ரெலவன்ட் ஃபேக்ட்ஸ். அப்போ ரெலவன்ட் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கோம் ஒரு வீடியோவில். இப்போ இதே இதில் சப்போஸ் ஒரு கிரைமில் அந்த ஒரு கடையில் போய் கத்தி வாங்கினா, இந்த டயத்துல போய் இன்னைக்கு தேதியில அன்னைக்கு கிரைம் நடந்த அன்னைக்கு காலையில கத்தி வாங்கினா, அல்லது அந்த சீன் ஆஃப் அக்கரன்ஸ் அந்த கிரைம் சீன்ல இருந்து இவங்க சொல்ற டயத்துல அவன் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போனா வெளியே, அதை ஒருத்தர் பார்த்தாரு. ஸோ அவன் கொலை பண்ணானா அப்படிங்கிறத டைரக்டா யாரும் இது பண்ணல. ஆனால் அந்த கொலைக்கு பயன்படுத்திய கத்திய ஒரு கடையில வாங்கினாரு, அல்லது அந்த டயத்துல அந்த இடத்துல இருந்து கிளம்பி போனாரு. ஸோ இதெல்லாம் என்னன்னா அந்த கொலைக்கான ஒரு ரெலவெண்ட் ஃபேக்ட். ஸோ அப்ப இதெல்லாம் ஒரு எவிடன்ஸ். சரியா, அவன் கத்தி வாங்கினது ஒரு எவிடன்ஸ், அந்த இடத்துல நகர்ந்து போனது ஒரு எவிடன்ஸ், இதெல்லாம் எவிடன்ஸ். அப்ப இதெல்லாம் ரெலவெண்ட். அப்ப எவிடன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த செக்ஷன்ல எவிடன்ஸ் கிவன் ஃபார் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ அண்ட் ரெலவன்ட் ஃபேக்ட்ஸ். இப்ப ரீட் பண்றேன் கண்டென்ட். எவிடன்ஸ் மே பி கிவன் இன் எனி சூட் ஆர் ப்ரொசீடிங்ஸ். ஃபர்ஸ்ட், அப்ப சூட் ஆர் ப்ரொசீடிங், சூட்டுங்கிறது சிவில் வழக்குல சூட். ஸோ சூட் சிவில் வழக்குக்கோ அல்லது ப்ரொசீடிங்ஸ் கொடுத்துட்டாங்க. ப்ரொசீடிங்ஸ்ங்கிறது இட்ஸ் இன்க்ளூட் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ். ப்ரொசீடிங்ஸ் என்ன, எனி ப்ரொசீடிங்ஸா இருக்கலாம், இன்க்ளூடிங் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் ஆல்சோ. இப்போ ஒரு ப்ராசிக்யூஷன் கண்டக்ட் பண்றாங்க, ட்ரையல் கண்டக்ட் பண்றாங்க, இதெல்லாம் ப்ரொசீடிங்ஸ். ஸோ அப்ப எவிடன்ஸ் கிவன் எதுக்கு, சூட்டுக்கோ அல்லது எனி ப்ரொசீடிங்ஸுக்கோ கொடுக்கலாம், மேபி கிவன். அதுக்கு அடுத்த பாயிண்ட்,
existence or non-existence of every fact in issue and of such other facts are hereinafter declared to be relevant. இது ஃபுல்லா பாருங்க. existence or non-existence of facts in issue. இதுவும் ஏற்கனவே நம்ம வந்து அந்த ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூலே சொல்லியிருப்போம் கிளியரா. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூனா என்ன, நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூனா என்ன. அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன். இப்ப இவன் தான் வந்து அந்த கத்தியில வந்து குத்துனா அப்படிங்கிறது வந்து இருக்கு அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ. இல்ல வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த டயத்துல வந்து இருக்கு, அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ. இப்ப நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ அப்படின்னா என்ன, அந்த கொலை நடந்த டயத்துல இவன் வந்து வேற கல்கத்தால இருந்தான், பாம்பேல இருந்தான், அந்த டயத்துல வந்து அவன் அங்க இருந்தான் அப்படின்னு ப்ரூவ் ஆகுதுன்னா அலிபிலா சொல்றோம் இல்லையா, நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ. ஸோ அப்ப அது ப்ரூவ் ஆகுதுன்னா அவன் இங்க வந்து கொலை இங்க பண்ண அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகாது, டிஸ்ப்ரூவ் ஆயிரும். அதுவுமே ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்போம். வாட் இஸ் மீன் பை வந்து டிஸ்ப்ரூவ்டுனா என்ன, ப்ரூவ்டுனா என்ன, நாட் ப்ரூவ்டுனா என்ன அப்படிங்கிறது. இப்ப நான் சொல்றது டிஸ்ப்ரூவ்டு. அதாவது இந்த கொலை நடந்த இந்த டயத்துல இவங்க ப்ராசிக்யூஷன் சொல்ற டயத்துல இவன் வந்து பாம்பேல இருந்தான், அதுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு, அதுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணாங்கன்னா அப்ப இங்க இல்லைன்னு ஆயிரும். அப்ப நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ. அப்ப எவிடன்ஸ் வந்து சூட்டோ அல்லது ப்ரொசீடிங்ஸ்ல கொடுக்கணும். அது என்னன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூக்கோ அல்லது நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூக்கோ வந்து கொடுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப், அதுக்கு இங்க பாருங்க, ஃபேக்ட்ஸ் ஹியரின்ஆஃப்டர் டிக்ளேர்ட் டு பி ரெலவெண்ட். ஸோ அதாவது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது, ரெலவன்சி அப்படிங்கிறது வந்து சம்பந்தமா பிஎஸ்ஏல ஃபுல்லா செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 5வது செக்ஷன்ல இருந்து உங்களுக்கு 50 செக்ஷன் வரைக்குமே பாத்தீங்கன்னா 5 4வது 3 4 5ல இருந்தே அப்படியே ஆரம்பிச்சுக்கோங்க. ஃபுல்லாவே வந்து ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸை வந்து சொல்லுவாங்க, எது எது ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன்ஸ்ல ஃபுல்லா பிஎஸ்ஏல சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன்னா நீங்க ரெலவன்சிங்கிறது வேற, அட்மிசபிலிட்டிங்கிறது வேற. இது சம்பந்தமாகவும் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். தட் இஸ் வந்து என்ன டிஃபரன்ஸ் வந்து ரெலவன்சிக்கும் அட்மிசபிலிட்டிக்கும். ஏன்னா நீங்க வந்து எல்லாமே வந்து கோர்ட்ல வந்து ரெலவெண்ட்னு எடுத்துக்க மாட்டாங்க. எது எது லீகலி அட்மிசபிளோ அது மட்டும்தான் ரெலவெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து பிஎஸ்ஏல சொல்லப்படுற விஷயம். அப்ப அதுல ரெலவன்சி அப்படிங்கிறதுனா எது, அது சம்பந்தமா செக்ஷன் 3க்கு மேல 4ல இருந்து பாத்தீங்கன்னா 50 வரைக்கும் என்னென்ன ஃபேக்ட்ஸ்லாம் ரெலவெண்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டத்தால் வந்து எது எது அட்மிசபிள், எது வந்து ஏத்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப இப்ப எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் என்னன்னா ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ். ஸோ அதுக்கும் என்ன பண்ணலாம்னா எவிடன்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. அண்ட் ஆல்சோ கடைசியா ஒரு வார்த்தை போட்டுறாங்க அந்த செக்ஷன்ல, அண்ட் ஆஃப் நோ அதர்ஸ். இது முக்கியமானது. அண்ட் ஆஃப் நோ அதர்ஸ்னா அதர் பார்ட்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னா இந்த ரெண்டுக்கு தான் எவிடன்ஸ் வந்து நீங்க கொடுக்க முடியும். சும்மா வந்து இப்போ ஒரு கொலை வழக்கு இருக்கு, சம்பந்தமே இல்லாம வந்து அங்க வந்து அன்னைக்கு இதுல ஊர்ல இருந்தேன், அதுல இருந்தா இந்த வழக்குல வந்து கடைக்கு போயிருந்தா வச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லிலாம் வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு ஃபேக்டுகளுக்கெல்லாம் எவிடன்ஸுக்கு வந்து கொடுக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை. அப்படி கொடுக்க விட்டாங்கன்னா என்ன ஆகும்னா கோர்ட்டுடைய டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அதுக்கு தான் பர்டிகுலரா கடைசி வார்த்தை வந்து அந்த செக்ஷன்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அண்ட் ஆஃப் நோ அதர்ஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸோ அல்லது ஃபேக்ட்ஸின் இஷ்யூக்கோ இது சம்பந்தமா தான் எவிடன்ஸ் வந்து கொடுக்க முடியும். அது இல்லாம மற்ற விஷயங்களுக்கு, அன்வான்டா இருக்கிற விஷயங்களுக்கு எவிடன்ஸ் வந்து கொடுக்க முடியாது. மேபி கிவன் கொடுத்துருக்காங்க, அதனால கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த மெயின் செக்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கு, செக்ஷன் 3ல. ஸோ அப்ப நீங்க வந்து இப்ப டோட்டலா வந்து இப்ப படிச்சு பார்த்தீங்கன்னா வந்து அந்த செக்ஷன் வந்து கிளியரா புரியும்.
அதாவது எவிடன்ஸ் மே பி கிவன் இன் எனி சூட் ஆர் ப்ரொசீடிங். சூட் ஆர் ப்ரொசீடிங்ஸ் கொடுக்கணும், எவிடன்ஸ் கொடுக்கலாம். அந்த சூட் ஆர் ப்ரொசீடிங்ஸ்லையும் என்ன சொல்றாங்கன்னா ஃபேக்ட்ஸின் இஷ்யூக்கோ ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸுக்கோ கொடுக்கலாம். அப்படி இந்த ஃபேக்ட்ஸின் இஷ்யூக்கோ ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸுக்கோ தவிர மற்ற இதுக்கு வந்து கொடுக்க முடியாது. அண்ட் ஆஃப் நோ அதர்ஸ். இப்போ புரியுதா? ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 3, எவிடன்ஸ் மே பி கிவன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ அண்ட் ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ். ஸோ சரியா? சரி, அடுத்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் சம்பந்தமா நம்ம வந்து பார்க்கணும். சரியா? இதே செக்ஷன்ல எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒரு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அதுல வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, இல்லுஸ்ட்ரேஷன் கூட இருக்கு. ஸோ அதுல என்ன எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லிடுறாங்கன்னா, this section shall not enable any person to give evidence of fact which he is disentitled to prove by any provision of law for the time being in force relating to civil procedure அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த எக்ஸ்பிளனேஷன்ல. சரியா? இந்த எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ்ல ஒரு விஷயம் பார்க்கணும். இட் இஸ் வந்து ப்ரொசீஜரல் லிமிடேஷன்ஸ். ப்ரொசீஜரல் லிமிடேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு சிவில் ப்ரொசீஜர் கோடு அதில் போயிட்டீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நிறைய இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு 90 டேஸ்க்குள்ளே வந்து ஃபைல் பண்ணுறீங்க. இட் இஸ் ஏ ப்ரொசீஜரல் லிமிடேஷன். ஸோ அப்போ ப்ரொசீஜரல் லிமிடேஷன் இருக்கும் பட்சத்தில் அதுக்கு பின்னிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டுடைய டிஸ்கிரிஷன்ல வந்து பண்றாங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் லிமிடேஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஈவன் தோ நீங்க அந்த ஃபேக்டுக்கு வந்து எவிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தா கூட ப்ரொசீஜரல் லிமிடேஷன் வந்து ஒவ்வொரு ஆக்ட்லையும் வெவ்வேறு இது இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே வந்து எக்ஸ்பிளனேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிவில் ப்ரொசீஜர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிவில் ப்ரொசீஜர்ல இந்த மாதிரி ஃபைல் பண்றதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா இதுக்கு உட்பட்டுத்தான் எவிடன்ஸ் வந்து கொடுக்க முடியும். அதுதான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ்ல வந்து சொல்ற விஷயம். அதாவது ப்ரொசீஜரல் லிமிடேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸை வந்து சிபிசி பிரகாரம் வந்து டாக்குமெண்ட்ஸ் கோர்ட் வந்து ரிசீவ் பண்ணுது. இப்போ ஆர்டர் 7 ரூல் 14 இருந்து ரூல் 18 வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, ஸோ இதுல வந்து சிவில் சூட்ல இந்த லாஸ்ட் மினிட்ல எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து நீங்க வந்து கொடுக்க வைக்கிறது அப்படிங்கிறது எவிடன்ஸ் வந்து ஃபுல்லா கொடுக்கறதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காகத்தான் ஒரு லிமிடேஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க அதுல. ஸோ அப்ப அந்த பீரியட் ஆஃப் டயத்துக்குள்ள நீங்க கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. எவிடன்ஸ் வந்து கிவன், நாம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், எவிடன்ஸ் கிவன் வந்து ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டோம் முதல்ல. ஆனா மற்றது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். பட் அப்படி கொடுக்கறதுலயும் என்ன வந்து ஒரு சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட கால அளவு இருக்குன்னா அந்த அளவுக்குள்ள பண்ண வேண்டியது முக்கியம். அதுக்கு தான் என்ன சொல்றேன்னா, இந்த சிபிசில ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆர்டர் 7 ரூல் வந்து சொல்றேன் 14 இருந்து 18. இப்போ ஆர்டர் 8 வந்து எடுத்துக்கங்க. ஆர்டர் 8லயும் வந்து அதுல தான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டயத்துக்குள்ள வந்து நீங்க வந்து போடணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு டைம் லிமிட் கொடுக்குறாங்க. அப்ப எவிடன்ஸ் வந்து நீங்க கொடுக்கலாம். பட் அந்த டைம் லிமிட் கொடுக்கறதுன்னா அதுக்கு உட்பட்டு தான் நீங்க வந்து செய்ய முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து 41 ரூல் வந்து 27 இருக்கு சிபிசில. இதுல வந்து அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா அப்பீல் ஸ்டேஜ்ல அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு அட்மிட் பண்றாங்க. அதாவது இதுல பாத்தீங்கன்னா 391 சிஆர்பிசியில பொறுத்த அளவுக்கு அந்த இதுல இருக்கும். பட் அதை விட்டு இங்க வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் வந்து சிபிசியை குறித்தே சொல்றதுனால ஆர்டர் 41 ரூல் 27ல வந்து என்ன பண்ணலாம்னா அடிஷனல் எவிடன்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய வந்து அட்மிட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் இருக்குது. அப்ப எவிடன்ஸ் மேபி கிவன் எங்கன்னா ஈவன் அப்பீல் கோர்ட்ல கூட வந்து கொடுக்கறதுக்கு வந்து அலோவ் பண்றாங்க. ஸோ அப்ப நாம என்ன சொல்லறோம்னா, இந்த ப்ரொசீஜரல் லிமிடேஷனுக்கு உட்பட்டு தான் எவிடன்ஸ் வந்து மேபி கிவன் இன் எனி ஷூட் ஆர் ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த விஷயங்களுக்கு அந்த செக்ஷன் 3 பிஎஸ்சிக்கு இல்லுஸ்ட்ரேஷனும் வந்து ஒன்று கொடுத்துட்றாங்க. ஒரு சிவில்ல ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் வந்து கிரிமினல் சைடு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இல்லுஸ்ட்ரேஷன்ல ஏ, அதாவது ஏ இஸ் ட்ரைடு ஃபார் த மர்டர் ஆஃப் பி
பை பீட்டிங் ஹிம் வித் எ கிளப், அதாவது கிளப்ங்கிறது தடியால் அடிக்கிறது, கிளப் வித் அன் இன்டென்ஷன் ஆஃப் காசிங் ஹிஸ் டெத். சரியா? இப்ப ட்ரையல்ல என்னென்ன ஃபேக்ட்ஸ் அண்ட் இஷ்யூ? ஏ இஸ் பீட்டிங் பி வித் த கிளப்பா, அல்லது ஏஸ் காசிங் பீஸ் டெத் பை சச் பீட்டிங்கா, அல்லது ஏஸ் இன்டென்ஷன் டு காஸ் பீஸ் டெத்தா? அதாவது இப்ப நான் திருப்பி சொல்லிடுறேன், தமிழ்ல சொல்லிடுறேன். அதாவது ஏ பிய கொலை பண்ணாரா, என்ன தடியை வச்சு அடிச்சு கொலை பண்ணாரா அப்படிங்கிறது தான் இப்ப வந்து கேள்வி. சரியா? இதுல ஃபேக்ட்ஸ் அண்ட் இஷ்யூ என்ன கிரியேட் ஆகுது? ஏ முதல்ல தடியில அடிச்சாரா, ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் இஷ்யூ. சரியா? அதுக்கடுத்து அந்த அவர் தடியில அடிச்சது அடியினால பிக்கு இறப்பு ஏற்பட்டுச்சா, அதுவும் முக்கியம். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட் இதா இருக்காரு, அது இவர் சும்மா வந்து இப்படிங்கிறதுல வந்து அவர் இறந்து போயிட்டாருன்னா அதுக்காக இவர் அடிச்சனால மட்டும்தான் வந்து இறப்பு ஏற்பட்டுச்சாங்கிறது கேள்வி வந்துடும். ஸோ அதனாலதான் என்னன்னா ஏ முதல்ல அடிச்சாராங்கிறது ஒரு ஃபேக்ட்ஸ் இஷ்யூ ட்ரையல்ல வந்து இது பண்ண வேண்டியது. அடுத்து இந்த அடினால இறப்பு ஏற்பட்டுச்சா அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட்ஸ் இஷ்யூ. இந்த அடிங்கிறது வந்து அதுக்கடுத்த இஷ்யூ என்னன்னா, ஒரு மேபி இவர் எதையாவது ஒண்ணு அப்படி இதை அடிக்க போயிருப்பாரு, அந்த குச்சி இன்னொருத்தர் மேல பட்டு வந்து இறந்து போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்க வந்து என்னன்னா இன்டென்ஷன்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா வருது. அப்ப இன்டென்ஷனோட அந்த குச்சியில அவரை அடிச்சாரா? இப்ப என்ன 3 பாயிண்ட் வருதா? முதல்ல ஏ அடிச்சாரா பிய அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட்ஸ் இஷ்யூ. அடுத்து அவர் அடிச்ச அந்த அடினால அதனால இறப்பு ஏற்பட்டுச்சாங்கிறது ஒரு ஃபேக்ட்ஸ் இஷ்யூ. அப்புறம் அந்த அடி அடிச்சது வந்து இன்டென்ஷனா அவளை கொல்லணும்னு அடிச்சாரா இப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட்ஸ் இஷ்யூ. ஸோ இதுக்கு தான் எவிடன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, இந்த இல்லுஸ்ட்ரேஷன் எவிடன்ஸ் மே பி கிவன், ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ அண்ட் ரெலவன்ட் ஃபேக்ட்ஸ். ஸோ கொடுக்குறாங்க. இப்போ அதுக்கு அடுத்து இன்னொரு இல்லுஸ்ட்ரேஷன்ல வந்து சிவில்ஸ் இதுக்காக வேண்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. பி இல்லுஸ்ட்ரேஷன் பியில், a suitor does not bring with him and have in readiness for the production at the first hearing of the case a bond on which he relies. This section does not enable him to produce the bond or prove its contents at a subsequent stage of proceedings otherwise than in accordance with the conditions prescribed by the Code of Civil Procedure. இது ஒன்றும் இல்லை, அதாவது முதல்ல வந்து ஒரு பாண்டை வந்து நிரூபிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஏ வந்து ஒரு சூட்டு போடுறாரு. அந்த சூட்ல ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாண்டவே ப்ரொடியூஸ் பண்ணல. எந்த பாண்டை வந்து அவர் ரிலை பண்ணி ஒரு சூட் போடுறாரோ அதவே ப்ரொடியூஸ் பண்ணல. சப்சிக்வெண்டா வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சிவில் ப்ரொசீஜர் கோட்ல வந்து தடை பண்றாங்க. அப்படி தடை, அதாவது இதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, அதே தான் இது. ஸோ சப்சிக்வெண்டா வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, அன்லஸ் அன்டில் கோர்ட்டுக்கு நீங்க வந்து சரியான வந்து காரணங்கள் இதெல்லாம் வந்து கொடுத்து, அந்த எக்ஸப்ஷன் கிளாஸ்ல இருக்கிற காரணங்களை கொடுத்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணாத பட்சத்துல கோர்ட் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண விட மாட்டாங்க. அப்ப எவிடன்ஸ் மே பி கிவன், என்ன ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபேக்ட்ஸ் அண்ட் இஷ்யூ அண்ட் ரெலவன்ட் ஃபேக்ட்ஸ் தான். ஆனா ப்ரொசீஜரல் லிமிடேஷன் சிவில் ப்ரொசீஜர்ல இப்படி கொடுத்துருக்கிறதுனால அதுக்கு உட்பட்டு தான் வந்து நீங்க வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இதுல வந்து சொல்லப்படுற விஷயம். அப்ப இந்த செக்ஷனை பொறுத்தளவுக்கு நீங்க இப்ப ஓரளவுக்கு என்ன அப்படிங்கிறது வந்து கிளியரா தெரிஞ்சிருக்கும். சரியா? அதாவது திருப்பி வந்து சொல்றது, எவிடன்ஸ் செக்ஷன் 3 BSல எவிடன்ஸ் மே பி கிவன் இன் ஃபேக்ட்ஸ் அண்ட் இஷ்யூ கொடுக்கலாம், ரெலவன்ட் ஃபேக்ட்ஸுக்கு கொடுக்கலாம், அண்ட் ஆஃப் நோ அதர்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த செக்ஷன் 3 BSல வந்து சொல்லப்பட்டிருக்கு. நாம இதுக்கு அடுத்து வேற அடுத்த செக்ஷன் 4 அதில் வந்து உங்களை BSல சந்திக்கும் வரை